அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், உங்களுக்கே தேவ வசனம் சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்ளபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். கர்த்தர் ஏன் ஒரு மனுஷனை தள்ளி விடுகிறார்? சவுல் முதலாவதாக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருந்தார். தேவனுக்கு அவர் இரண்டாம் பட்சமாக, தேவனை விட, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை விட மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அதை தான் பார்த்தோம். இன்னைக்கு சவுல்கிட்ட இருந்த இன்னொரு குணம் ஏன் கர்த்தர் அவரை தள்ளிவிட்டார் என்பதற்காக வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை. இந்த வசனத்தை நீங்கள் சாதாரணமாக இப்படி படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அமலேக்கிய ராஜாவை அவர் கொல்லாதபடிக்கு, மாடுகளை கொல்லாதபடிக்கு அவர் வைத்து கொண்டார். எல்லாத்தையும் அப்படிதானே இருக்கிறது. அமலேக்கிய ராஜாவை அவர் என்ன செய்யலையா? கொல்லாதபடிக்கு, மாடுகளை கொல்லாதபடிக்கு அவர் என்ன செய்கிறாரு? உயிரோடு கூட வைத்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் வார்த்தைகளை தள்ளி அல்லது என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனான், அது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தை வாசித்த போது அல்லது சம்பவத்தை வாசித்த போது ஏன் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார்? ஒரு மனுஷன் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றலை, கீழ்ப்படியில் அப்படின்னு உடனே ஏன் அப்படி அவர் மனஸ்தாபப்பட்டு ராஜாவாகவே இல்லாதபடிக்கு தள்ளிட்டாராமா? அவன் வேண்டாம், அவனை விட்டுரு, அவனுக்கு பதிலாக நம்ம வேற ஒருத்தனை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த வார்த்தையில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் வேறொரு காரியத்தை எனக்கு அதில் சொல்லி கொடுத்தார். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுலை ஏன் அமலேக்கியர்களை கொலை பண்ண சொன்னார் ஆண்டவர்? நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. அதில் யாருமே இல்லாதபடிக்கு நீ செஞ்சிரு. ஆடு, மாடு, மனுஷன், குழந்தைகள் வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார். யாரையுமே விட்டு வைக்காத, எல்லாரையுமே க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். எதனால் ஆண்டவர் இப்படி சொன்னார், ஏன் அப்படி க்ளோஸ் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது, இது கர்த்தர் அன்னைக்கு அமலேக்கியர்கள் செய்ததான காரியத்திற்காக சொல்லப்படவில்லை. இது கர்த்தருடையதான தீர்க்க தரிசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவானிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அதாவது இது மோசே கிட்ட கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை. வானத்தின் கீழ் பூமியிலே அமலேக்கியர் என்கிறதான அந்த இனமே இல்லாதபடிக்கு நான் மொத்தமாய் அழித்து விடுவேன் அப்படின்னு இப்போ சவுல் காலத்தில் சொல்லப்பட்டதல்ல, மோசே காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற பொறுப்பை தான் சவுல் கையில் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது இதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கானானுக்குள்ளே போகிறாங்க. கானானுக்குள்ளே போய் யோசுவா நடத்தி கொண்டு போகிறாரு. அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது ராஜாவாகிற வரைக்கும் நியாயாதிபதிகள் காலம். அதற்கு பிறகு இவருடைய காலம், சவுலுடைய காலம் 40 வருஷம். ஏறக்குறைய 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது மோசே கிட்ட சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடினவர்கள். இது இஸ்ரவேலர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் நடந்த சண்டை அல்ல, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கும் அமலேக்கிய ஆவிக்கும் நடந்த சண்டை. ஸ்பிரிச்சுவல் வார் இது. இந்த ஸ்பிரிச்சுவல் வார இந்த 2 கான்ட்ரவர்சியாக இருக்கும். இப்போ இந்த வசனம் இருக்கு பாருங்க, 14வது வசனம். அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரா? ஆனால் கடைசி வசனம் சொல்லுது, என்றென்றைக்கும், அங்கே இருக்கு பாருங்க, தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். தலைமுறை நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் அவனை பூமியின் மேல் இல்லாதபடிக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னார். அப்போ இது ஒரு லாங் வார், ஒரு மிகப்பெரியதான ஒரு 200-300 வருஷமாக நடக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வார். அந்தந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லை, தலைமுறையாக நடக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தை கடைசியாக பூமியின் கீழாதபடிக்கு நிறைவேற்றுவேன், அதாவது அவங்க இல்லாதபடிக்கு செய்வேன் என்கிறதான கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. யாரை நம்பி சொல்றாருன்னா, வரப்போற சவுலை நம்பி சொல்றாரு. அவன் காலத்தில் இதை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்ட்டு தான் மோசே கிட்ட சொல்றாரு.
இப்போ அந்த டே வந்துடுச்சு, அந்த நாள் வந்துடுச்சு, அமலேக்கிற சங்காரம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போ சவுலுக்கிட்ட சொல்றாரு, மொத்தமா க்ளோஸ் பண்ணிரு அப்படின்னாரு. ஆனால் இங்க பிரச்சனை என்ன, சவுலுக்கு தெரியாது, அல்லது சவுலுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது அன்னைக்கு சொன்னது, அந்த பிளான் இப்ப கர்த்தர் என் மேல வச்சிருக்கிறாரு. நான் தான், என்ன நம்பி தான் இந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு சொல்ல, நம்பி மீன்ஸ் என்னுடைய காலத்தில் நடக்கிறத வச்சு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற வேண்டிய ஆள் நான் தான். இப்போ உதாரணமா ஆண்டவர் 2வது தேவாலயம் கட்டுவேன்னு சொன்னா செருபாபேலை நம்பி சொல்லியிருப்பாரு. செருபாபேல் அதை கட்டுவான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்றைக்கு என்னுடைய சித்தத்தின்படி ஒருத்தர் ஆட்சி செய்வார்னா தாவீதை நம்பி சொல்றது ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான். அப்போ கர்த்தர் யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு ப்ராபசியா பேசுறாரு, அன்னைக்கு அதை செய்ய போறதை வச்சு. அப்ப சவுல மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அவனை அமலேக்கியர்களை க்ளோஸ் பண்ணுவேன்னு. அந்த நாள் வருகிறது, 200-300 வருஷம் கழிச்சு அந்த நாள் வருது. இப்போ அந்த நாள் வரும்போது அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுல் கிட்ட இருக்குது. இப்போ அவன் நிறைவேற்றாத போது கர்த்தர் சொல்றாரு, மனஸ்தாபப்பட்டு. ஏன்னா இப்ப நான் சொன்ன வார்த்தை, இப்ப நீங்க ஒரு நார்மலா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றிடுவார். எப்படியோ சவுல் இல்லாவிட்டால் சாமுவேலை வைத்து நிறைவேற்றிட்டார். அந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த அமலேக்கிய ராஜாவை அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. ஆனால் ஒரு நார்மலாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தனை நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்குறேன், அந்த நாள் வந்துருச்சு, கிளைமேக்ஸில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவன் செய்யல. அதை சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எப்படி இருக்கும்? இவனை நம்பித்தான் இத்தனை 1000 வருஷம், இத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்னைக்கு அவன் செய்யல. வசனம் சொல்லுது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு. ஏன், நான் அது ஓகே, நான் யாரை வச்சு வேணா எப்படி வேணாலும் செஞ்சுப்பேன், ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று வைத்த திட்டம் உன்னால செய்ய முடியாம போயிருச்சு. ஆனா நான் செஞ்சிருவேன். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், யாரை வச்சும் அதை செஞ்சிருவார். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம மேல வச்ச கர்த்தருடைய திட்டம் எதனால பாழா போச்சு? அதான் ரொம்ப முக்கியம். எதனால பாழா போச்சு? இப்ப வசனம் சொல்லுது, என் வார்த்தைகளை அவன் தள்ளி நிறைவேற்றாதபடியினாலே. இங்கதான் நம்ம வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 15:24 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு, இதான் இங்க விஷயமே. ஆனால் மறைமுகமா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜனங்களுக்கு பயப்படுறதா இருக்கு, இன்னொரு பக்கம் சவுலுக்கே அமலேக்கு ஆடு மேட மேல ஆசை உண்டு. அவன் தான் அதை நல்ல கொள்மையானவைகளை வச்சுக்கிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடிக்கு நமக்கு இருக்கிற தடை. இன்னைக்கு நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது அது கொஞ்சம் கடினமாகப்படுகிறது. அது ஊழியத்தின் பாதையோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையோ எது வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வச்சு செய்யும் போது. ஆனால் இந்த திட்டம் இன்னைக்கு நேற்று உங்கள் மேல் உருவானதல்ல, 6000 வருஷத்துக்கு முன்பதாக உலக தோற்றம் முதல் உருவான திட்டம். அதை இன்னைக்கு செய்ய சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நாம் அதை ஏன் செய்யாம இருக்கோம்னா, இன்னைக்கு இருக்கிற லாப நஷ்ட கணக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடியதான தேவைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு, ஆனால் அலங்கத்தை நெகேமியா கட்ட வேண்டும் என்பது தேவ திட்டம். அது மீண்டும் எடுப்பித்து கட்டப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப நெகேமியாவுக்கு அந்த காலம் வருது, அவர் கட்ட வரப்போறாரு. நெகேமியாவுக்கு அந்த எண்ணத்தை கொடுத்துட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, நெகேமியா நினைச்சு பாருங்க, இப்ப அலங்கத்தை கட்ட போறோம், ஆனா ராஜா வாழ்க்கை போயிடும். ராஜா விட்டு நான் என்ன செய்யணும், போகணும். இனிமேட்டு இந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்காது. இப்ப நான் அங்க போனா சாப்பாடு கிடைக்குமோ தண்ணி கிடைக்குமோ தெரியாது, அங்க போய் நம்ம வேலை செய்ய போறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த கணக்கை நெகேமியா பார்த்திருந்தா அவர் என்ன செய்யலாம், யாரையாவது வச்சு கட்ட அனுப்புவோம், யாரையாவது அனுப்பி விட்டு ட்ரை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போய் வேவு பார்ப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஆனால் எதையும் நெகேமியா செய்யல. என்னுடைய லாப நஷ்ட கணக்கு என்பது வேறு, என்னுடைய தேவை என்பது வேறு, பரலோகம் என்னை குறித்து என்ன வச்சிருக்குதுங்கிறதா இங்க இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் அதை செய்கிறேனா? இன்னைக்கு நிறைய பேர் மேல வைத்த கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போய் கர்த்தர் அவர்களை தள்ளுவதுக்கு இதான் காரணம். ஏதோ இன்னைக்கு நீங்க டாக்டர்ஸ், இன்னைக்கு நீங்க இன்ஜினியர்ஸ், இன்னைக்கு நீங்க ஒரு தொழிலதிபர், இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பளம், அதெல்லாம் பரலோகம் பார்க்கல. உங்களை வச்சு பரலோகம் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கு. அந்த நேரத்தை உங்களை கொண்டு செய்யும் போது இதை விட்டுட்டு வானா விட்டுட்டு வந்துடணும், அவ்வளவுதான். செய்யணும் செய். உன்னை ராஜாவாக்குறது எதுக்காக? நான் அன்னைக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுவதற்காக. இன்னைக்கு உன்னை எதுக்கு நான் அமலேக்கியரை கொல்ல சொல்றேன்? ஏதோ இன்னைக்கு அவனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனைக்கு இல்ல, இது 100, 100, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை. அதை நிறைவேற்றுகிற மனுஷனை உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சுவிசேஷத்தின் பாதையில உங்களை கொண்டு ரட்சிக்க வேண்டும் என்று சில ஆத்மாக்களை வைத்திருக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை கர்த்தர் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு சுவிசேஷம் சொல்லுனா, இல்ல எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது, ஓவர் டைம் இருக்கு,
இன்னைக்கு நான் போனா கொஞ்சம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு 6000 வருஷத்துக்கு முன்னாடி பரலோகத்துல போட்டது. அது உங்களால செய்ய முடியாமல் போகிறது. கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? யாரை வச்சும் அந்த ஆத்மாவை ரட்சித்துருவார். ஏன்னா கணக்கு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது. ஆனால் நீ தள்ளிவிடப்படுவாய், நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள். இதுதான் இங்க நடந்துகிட்டே இருக்குது காலகாலமா. அநேக தள்ளப்படுவதுக்கு இதான் காரணம். ஏன்? இன்னைக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், இன்னைக்கு உள்ள மேன்மை, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா சொல்லிட்டார் ஆண்டவர். ஆபிரகாம் புறப்பட்டார். அவரும் புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாரு. நடுவில் திடீர்னு ஆரான்னு ஒரு இடம் வருது. தேராகோடு கூட புறப்பட்டு போறாங்க. ஆரான் கிட்ட வராங்க. ஆரானிலே அவர்கள் தங்கி விடுகிறார்கள். இப்ப ஆபிரகாமுடைய லாப நஷ்ட கணக்கு என்ன? இந்த தேசத்துல இருந்து கர்த்தர் போக சொல்றாரு. போற வழியில ஒரு நல்ல தேசம் இருக்கு, இங்கேயே செட்டில் ஆயிடுவோம், இங்கேயே நல்லா இருப்போம். தகப்பன் வீடு, தேராகு வீடெல்லாம் கட்டிட்டார். ஏன்னா 12:1 சொல்லுது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. ஏன்? நான் உன் மேல வச்ச பிளான் உன்னை புறப்பட்டு போக சொன்னதுக்கு காரணம் ஏதோ உன்னை கொண்டு போய் இங்க இருந்து இன்னொரு இடத்துல ஆசீர்வதிப்பதுக்கு இல்ல. கஷ்டப்பட்ட உன்னை ரட்சித்துக்கு நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் நம்ம சொல்ற சாட்சி. நான் கஷ்டத்துல இருந்தேன், கர்த்தர் என்ன ரட்சித்தாரு, இன்னைக்கு வீடு வாசல் கட்டிட்டேன். இதுக்கு தானா கர்த்தர் உங்களை ரட்சித்து கூட்டு வந்தாரு? இதுக்கு தான் இந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணோமா, இந்த ஜேர்னிய? கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து இந்த ரீசனுக்காகவா? இல்ல, இது நடுவுல வரக்கூடிய ஆரான். ஆனா உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு எனக்கு வேறொரு திட்டம் இருக்கிறது. உங்களை ஸ்டார்ட் பண்ண சொன்னதுக்கு வேறொரு காரணம் இருக்கு. அந்த காரணம் கானான்ல இருக்குது. அங்க போறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்தேன் நான். அப்ப அங்க போனா தான் ஈசாக்கு வருவான். அங்க ஈசாக்கு வந்தா தான் இயேசு வருவார். இயேசு வந்தாதான் உலகத்துக்கு ரட்சிப்பு வரும். அப்ப இயேசு 2000 கழிச்சு வரப்போற அந்த ரட்சிப்புக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் புறப்பட வேண்டி இருந்தது. ஆபிரகாம் புறப்படா விட்டால், ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆபிரகாம் தேராகு புறப்பட்டாரு, போல ஆபிரகாம் வந்துட்டாரு. ஆபிரகாமும் போகலனா அது லோத்துவின் கைக்கு போயிருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லோத்து போகலனா இன்னொருத்தன் கைக்கு போயிருக்கும். ஆனால் கிறிஸ்து வரப்போவது நிஜம், மீட்பு வரப்போவது நிஜம். அந்த பிளான்ல நீங்க இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி. என்னை கர்த்தர் அழைச்சது அந்த பிளானுக்காகன்னு வச்சுக்கோ. ஆனா நடுவுல எது என்னை தள்ளி விடுகிறது? அமலேக்கேயர் ஆடு மாடா எனக்கு? ஏன்னா நான் ஏற்கனவே கழுதையை தேடி போனவன், நான் கழுதையை விரும்பினவன். யார? சவுல். கழுதைக்காக ஊர் ஊரா போனாரு, மலைக்கு போனாரு. அதுதான் எனக்கு குவாலிஃபிகேஷனாக இருந்துச்சு. சே, ஒரு கழுதையே இப்படி தேடுறானே, இவன் என் ஜனங்களை எப்படி பார்த்துப்பான்னா குவாலிஃபிகேஷன். ஆனா கழுதையை தேடுற சுபாவம் இன்னைக்கு இடம் போயிருச்சு. ஒரு படி தாண்டி அமலைக்கு ஆடு மேட மேல ஆசை போயிருச்சு. எது எனக்கு அட்வான்டேஜாக இருந்ததோ அதுவே டிஸ்அட்வான்டேஜாக மாறிவிட்டது. பல நேரத்தில் இதுதான் ஊழியத்தினுடைய வீழ்ச்சி, இதுதான் ஆவிக்குரிய வீழ்ச்சி. சில நேரத்தில் கர்த்தர் ஏன் உங்களை சூஸ் பண்ணாருன்னா உங்ககிட்ட இருக்கிற சில டேலண்ட்டுக்காக. அதனால ஏன்னா அந்த டேலண்ட்டை வச்சு கர்த்தர் வேற ஒன்று செய்யணும்னு விரும்புறாரு. ஸ்பிரிச்சுவல் ஒர்க். நான் இப்போ அந்த டேலண்ட்டுக்குள்ள வந்துட்டேன், இப்போ அந்த டேலண்ட்ல மேன்மையாயிட்டேன், வேறசா வரேன். இப்போ நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த டேலண்ட்டை வச்சு நான் என்ன யூஸ் பண்ணிக்க விரும்புறேன், நான் சம்பாதிக்க விரும்புறேன், நான் என்னுடைய லைஃபை கட்ட விரும்புறேன், என் கிங்டம்ல கட்ட விரும்புறேன். அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? கர்த்தருடைய கிங்டம் கட்டாம நான் வேற எங்கேயோ டைவர்ட் ஆயிட்டேன். இப்போ பரலோகம் எனக்காக காத்திருக்காது, எச்சரிப்பு கொடுக்கும். இல்லாவிட்டால் தள்ளிவிட்டு தாவீதை செலக்ட் பண்ணிவிடும், அடுத்த ஆளை கொண்டாந்துருவார். என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை கடைசி வரைக்கும் பத்திரமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய வேலை தான். ஏன்னா என்கிட்ட கொடுக்கப்பட்டது இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட மேப் இல்ல, 6000 வருஷத்தினுடைய மேப். இதை ஆல்டர் பண்ண முடியாது, இதை வேற எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆளத்தான் வைக்க முடியும், மேப்பை மாற்ற முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ட்ராக்கை மாற்ற முடியாது, வேணா கம்பார்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். இப்போ திடீர்னு அந்த ட்ரெயின் மக்காராக்கி போச்சு, திடீர்னு இதாகி போச்சு, உடனே என்ன பண்ணுவாங்க? வேற ஒரு ட்ரெயினை கொண்டு அதே ட்ராக்ல தான் ஓடும். கோயம்புத்தூர் போக வேண்டிய இடத்துல நீங்க ஏதோ நடுவில் ஒரு இடத்துல ஜோலார்பேட்டையில் ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா வேற ஒரு ட்ரெயினை விட்டு ஜோலார்பேட்டையில் திருப்பி கோயம்புத்தூருக்கு வேற ட்ரெயின்ல தான் போவீங்களே ஒழிய டெஸ்டினேஷனை மாற்ற முடியாதுல்ல, ட்ராக்கை மாற்ற முடியாதுல்ல. டெஸ்டினேஷன் அதானே. அதே தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இப்ப நம்ம அந்த பிளான்ல இருக்கிறோம்னு இப்ப பார்க்கணும். தள்ளி விடுதல் இருக்கா? அமலைக்கு ஆடு பின்னாடிக்கு போயிட்டோமா? உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போயிட்டோமா? கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான். திருப்பி ஆண்டவர் யாருக்கோ பேசுறாரு. கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணது உங்க டேலண்ட்டுக்காக தான். எப்போ உங்க டேலண்ட்டை வச்சுட்டு நீங்க உங்க ராஜ்யத்தை கட்ட விரும்புனீங்களோ, தேவ வார்த்தையை நிறைவேற்றாமல் போனீங்களோ, ஆல்டர்னேட் ரெடியா இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கணும், கர்த்தர் உங்களுடைய ஆல்டர்னேட்டை உங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பார், சொல்லுவார். நம்ம கேட்டு அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த பிரயாணத்தில் நம்ம போயிட்டே இருப்போம். இந்த எல்லையில ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஏன் பேதுரு எடுத்துக்கோங்க, பேதுரு அப்போஸ்தலர் வரைக்கும், இங்க ஒரே தடவையில கரெக்டா போனவன் எவனுமே இல்லை.
எத்தனையோ பேர் எதிரையோ இடத்துல தடுமாறி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொஞ்சம் வழி விலகி இருக்கிறாங்க, விழுந்திருக்கிறாங்க. ஆனால் திருப்பி எழுந்திரிச்சு ஓடுறாங்களாங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியே. ஏன்னா இங்கே ஒரே சான்ஸில் ஓடி முடித்தவங்கன்றவங்க எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்கள யாருமே கிடையாது. அது வந்து ஆதாமாக இருக்கட்டும், ஆபிரகாமாக இருக்கட்டும், அல்லது யாக்கோபாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், மோசேயாக இருக்கட்டும், செகண்ட் சான்ஸ் வாங்காதவங்க யாருமே இல்லை. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிறோமா ட்ராக்ல? இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் முக்கியம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பொறுப்பு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுங்களா? சில நேரத்தில் கர்த்தர் எங்கிட்ட சொல்றாரு, ஒரு மினிஸ்ட்ரிக்கு வாங்கனே சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதை என்னவோ கர்த்தர் ஆளே இல்லாம நம்ம கிட்ட கெஞ்சுற மாதிரியோ, பார்த்து சொல்றேன் ஆண்டவரே, யோசிச்சு சொல்றேன் ஆண்டவரே, ஜோம் பண்ணி சொல்றேன் ஆண்டவரே, இது என்ன ஒண்ணுமே புரியல. இது இப்படி எடுத்துக்கோங்க. திடீர்னு அமெரிக்கால இருந்து ஒரு வேலை வருது, விசா கொடுக்குது, டிக்கெட் எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம், எல்லாமே ரெடியா இருக்கு, நீங்க வரலான்னு உடனே எத்தனை பேர் இமிடியேட்டா போறோம்? நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சன் நான் ஜோம் பண்ணி சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம எவ்வளவு வேகமா செயல்படுறோம். அதை விட 1000 மடங்கு ஹெவன்லி பர்பஸ், ஹெவன்லி பிளான் நம்மளை கூப்பிடுது. எத்தனை அசதி அல்லது எவ்வளவு நிர்விசானம் பார்க்கலாம். சொல்ற என்ன ரீசன் கேட்டு பாருங்க. ஒரு அமலேக்கு ஆடு மாடு வேலையை விட்டுட்டு எப்படி வர்றது? மாசம் இத்தனை ஆயிரம் சம்பாதிக்கிறோம், எப்படி விட்டுட்டு வர்றது? இவ்வளோ பெரிய உலகத்தை நடத்துறாரு, 800 கோடி பேருக்கு மழையும் சாப்பாடும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆண்டவரும் ஒரு ஆளை நடத்துவார்னு பயம். இப்ப இந்த அமலைக்கு ஆடு மாடு நமக்கு எது தெரியுமா? இந்த வேலை, இந்த சம்பாத்தியம், இது மேல உள்ள நம்பிக்கை, விசுவாசம். இந்த சில ஆட்கள் பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆட்களை. இறங்கி நடனா போட்டை விட்டு இறங்கிடுவான் கீழே. தண்ணியில் இறங்கி நடனா என்ன பண்ணிடுவான்? இறங்கிடுவான். மிச்சம் 11 பேர் இவனை என்ன நினைச்சிருப்பான்? 11 பேர் இவனை என்ன நினைப்பான்? டே 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 தண்ணியில இறங்குறடா, டே பார்த்து போடா. அவன் சொல்லுவான், அது பாரு, நான் தண்ணியில இறங்குறதுக்கு காரணம் இந்த தண்ணியை பார்க்கல, போட்டை பார்க்கல. அங்க ஒருத்தர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், இறங்கிடு, வேலை முடிஞ்சு. உங்களுக்கு சம்பவம் ஞாபகத்தில் இருக்குமான்னு தெரியாது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு. நிலாவில் ஃபர்ஸ்ட் கால் வச்சது யார்? ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது ஏன் எல்லாருக்கும் ரெண்டாவது கால் வச்ச ஆளு தெரியல? இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணுங்கிறது அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. ஆனால் நிலாவில் ஃபர்ஸ்ட் போக வேண்டியது ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. கேட்டிருக்கீங்களா அது விஷயம்? சம்பவம் படிச்சிருக்கீங்களா? ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. போய் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் இறங்கிருச்சு அப்பல்லோ. இறங்கினோடனே இங்கேருந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. அவருக்கு ரெண்டாவது இருந்த ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் போக வேண்டியவர். அதுதான் பிளான், மேப். சொல்றாங்க ஆல்வின் இறங்குங்கன்னு சொல்றாங்க. ஆல்வின் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் யோசிக்கிறார். ஏன்னா நிலாவில் இறங்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது. 30 செகண்ட்ஸ் யோசிக்கிறாரு. அப்படியே தடுமாறிட்டு நிற்கிறாரு. அந்த 30 செகண்ட்ஸ் கேப் 1 மினிட் கூட ஆகலை, கமாண்ட் மாறுது. ஆம்ஸ்ட்ராங் இறங்குங்கன்றாரு. ஆம்ஸ்ட்ராங் யோசிக்கவே இல்லை, இறங்கிட்டார் கீழே. அவ்வளோதான். இன்னைய வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் பேர் தான் நிற்கிது, அந்த முதல்ல போன ஒரு பேர் நிற்கவே இல்லை. இதுதான் உன் அழைப்பு. கமாண்டுக்கு அப்படியே கீழ்ப்படினோம். கர்த்தர் சொல்லும் போது அப்படியே செய்யணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. என்ன பண்ண? நிலாவில் செத்தா சாவர, நிலாவில் செத்தன் பேர் வந்துறியா உடியா? அதான் பேதுரு செஞ்சது. இறங்க தண்ணியில நடப்போம். ஏன் தண்ணியில நடக்க போய் செத்து போயிட்டான் பேதுரு. வேலை முடிஞ்சா? இயேசுக்காக போற ஜீவன் அப்படி போகட்டுமே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த கமாண்டுக்கு கீழ்ப்படியாத தன்மை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை அவன் நிறைவேற்றாதபடியினாலே. செய்யணும். உலகத்தான் சொல்றான், செய் செத்து மடி அப்படிங்கிறான். ஆண்டவர் இங்க செத்து மடியத்துக்கு கூப்பிடல, நித்திய ஜீவனுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். செய்ய வேண்டியது தானே, கமாண்ட் கொடுத்தோன்னு வர வேண்டியது தானே. எத்தனை யோசனை, எத்தனை கேள்வி. ஊழியம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோசிக்கலாம், தப்பே கிடையாது. கர்த்தர் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம். என்ன ஊழிய ஆண்டவரேன்னு கேட்கலாம், அது நீங்க கேட்கலாம். கூப்பிட்ட பிறகு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் பேர் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணியில இறங்கி நடனோட பேதுரு பேர் தண்ணியில் நடந்தான். வசனம் சொல்லுது யோபுல, தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு. ரெண்டாவது யாரான்னு கேட்டா பேதுரு மட்டும்தான், வேற யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க. கண்மலைக்கு மேலே ஏறி என்னை முகமுகமாய் சந்தித்தவன் ஒருத்தனும் உயிரோடு இருக்காது, செத்து பரவாயில்ல வரேன்ட்டான்.
சரிப்பா நீ வரன்ற, நம்ம என்னுடைய பின்புறத்தை உனக்கு காட்டுவேன், ரைட்டு. இன்னை வரைக்கும் அவரை முகமுகமா தரிசித்தோம் யாருன்னா மோசே ஒருத்தன் தான். ஏன்? அவ்வளவுதான், செத்தோ இருக்கோம் வேற விஷயம், கமாண்டுக்கு கீழ்ப்படிஞ்சோம், செஞ்சு முடிச்சிட்டோம். இன்னைக்கு அமலேக்கியருடைய ஆடு மாடு மேல ஆசை வச்சுக்கிட்டு, வேலை மேல ஆசை வச்சுக்கிட்டு, சில ஆட்களை பையனை ஊழித்து கொடுன்னா அவ்வளோ யோசனை. பார்வோன் குமாரத்தி எனக்கு வளர்த்து கொடுன்னு சொன்னா, கேட்கும் போது என்ன பண்ணிடணும்? மோசைய கொடுத்துடணும். சரி, பார்வோன் குமாரத்தி வச்சுக்கிட்டா, கர்த்தர் கேட்கும் போது அவளே கொடுத்துட்டாலே. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து பெத்த அம்மா கிட்ட இருந்து வளர்த்த அம்மா வாங்கிக்கிச்சு, காசு கொடுத்து வளர்த்துருக்கேன் குடுன்னுச்சு, கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லை, பெத்த அம்மாவா இருந்தாலும் பார்வோன் குமாரத்திட்ட என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். இப்போ இந்த அம்மா தண்ணிலேருந்து தானே எடுத்துச்சு. இந்த அம்மா சொல்லுச்சு, நான் தான் வளர்த்தேன், அரண்மனைக்குள்ள வச்சேன், ஒரு நாள் வந்துச்சு, கொடுத்தாச்சு, பணந்தரத்துக்கு போயிருச்சு, அவ்வளோதான். அப்படித்தான் அர்த்தம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஒரு பிள்ளைய ஊழியத்து கொடுங்கன்னா அமலேக்கியர் ஆடு மாடு கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசனை. பல நேரங்களில் கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிவதை பார்க்கிலும் அமலேக்கிய ஆடு மேல நமக்கு அவ்வளோ பாசம் இருக்குது. இப்பவும் சொல்றேன், கர்த்தர் ஒன்று சொன்னா தைரியமா செய்யுங்க. நான் சாட்சியாக என்னையே நான் சொல்லுவேன், அதுவும் கிருபையே, ஆவியானவருடைய கிருபையே. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, யூகேல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு இந்தியாவுக்கு போ அப்படின்னார். ஊழியத்துக்கு போ, அவ்வளோதான். நானும் ஒன்றும் உடனடியாக வந்தேன் ஆண்டவரை இதோ அடியேன் அப்படின்லாம் வரல. என்னுடைய விசா முடியறதுக்கு 8 மாதம் இருந்துச்சு. அதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த டெட்லைன். அவன் விசா முடியும் போது ரினிவல் பண்ணக்கூடாது, ஊருக்கு போயிடணும். இந்த 8 மாதம் எனக்கும் ஆண்டவருக்கும் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைனா அவர் உட்காந்து என்கிட்ட பேசியிருக்க, அது அர்த்தம் இல்லை, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் கிருபையா மேலே இறங்கி இல்லை நீ போகணும், இந்தியாவுக்கு போகணும் சொல்லிகிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, ஆவியானவர் கிருபையாக கையை பிடிச்சி கொண்டாந்து இந்தியாவில் விட்டுட்டார். ஆனால் இன்னை வரைக்கும் நான் சொல்லுவேன், ஒரு நாள் கூட ஐயோ நான் வேலையை விட்டுட்டு வந்தது எனக்கு இப்படி ஆகிப்போச்சே நான் யோசிச்சதே கிடையாது. இன்னை வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். நல்ல வேலை கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். நான் ஊழியத்துக்கு வந்தபோது ஒருத்தர் என்னை ஏற்றுக்கொள்ளல, 2 பேர் தான். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் ஃப்ரெண்டு. நோபடி. முதல் 11 மாதம் ஊழியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருத்தர் என் கூட இருந்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவராய் இருக்கிறார். சில நேரத்தில் பிளைண்ட் முடிவு எடுக்க தான் சொல்வார், ஆண்டவர் காட்ட மாட்டார். நீ போய் முடிச்சுனா 30வது வருஷம் நீ இப்படி இருப்ப, 50வது வருஷம் இப்படி இருப்ப, உனக்கு இது தருவேன் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நிலாவுக்கு போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? அங்கே போய் இறங்குங்க, மண்ணை அள்ளிக்கிட்டு வாங்க. சார் அங்கே வேற ஏதாவது எதிர்பாராத ஒன்று வந்துச்சுன்னா வரும், போயிட்டு வாங்க. யோசித்து பாருங்க, ஒரு உலக பிரகாரமான வேலையில் இருக்கிறவனே தனக்கு மேலே உள்ள சுப்பீரியருடைய கட்டளைக்கு இவ்வளவு கீழ்ப்படிவானால், கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தரை அழைக்கிறாரு, கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை, அதான் ரொம்ப முக்கியம். அது இன்னைக்கு நேற்று உரியதில்லை, 2000 வருஷத்துக்கு முற்பட்டது, 4000 வருஷத்துக்கு முற்பட்டது, தாயின் கருவில் உருவாக்கும் போது போடப்பட்டது. அது உங்களால வீணா போச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். சவுல் அதை நிறைவேற்றாமல் போனதுனால சாமுவேலை வைத்து நிறைவேற்றிட்டார். அதனால தான் கர்த்தர் சவுலை தள்ளினார். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்க. சில நேரத்தில் கர்த்தர் சிலரை தள்ளும் போது கூட துக்கப்படுவார். வேற வழி இல்லை, இவனை என்ன செய்யறோம், தள்ளுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு என்ன இருக்கோ, மனஸ்தாபம் இருக்கும். இப்போ இஸ்மவேலை அனுப்ப சொல்லுவாங்க, சாராள் சொல்லுவாங்க. அனுப்ப சொல்லும் பொழுது ஆபிரகாம்கிட்ட வந்து கர்த்தர் சொல்லுவார், நீ பயப்படாத, அவனை அனுப்பு, அவனும் பெரிய ஜாதி ஆகுவான். இப்போ ஈசாக்குக்காக யாரை தள்ளுறாங்க? இஸ்மவேலை தள்ளுறாங்க. அது இஸ்மவேல் பண்ண வேலை, அது வேற விஷயம். அவர் பரியாசம் பண்ணது, அவங்க அம்மா வந்து சாராளை அற்பமா என்னது, இதனுடைய நிமித்தமாக தள்ளப்படுறாங்க, அது தேவ திட்டம். ஆனாலும் அப்படி தள்ளப்படும் போது அவனுக்கு ஒரு சேஃப்டியை கர்த்தர் சொல்லி அனுப்புறார், வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் கிட்ட. நீ பயப்படாத, அவனும் பெரிய ஜாதியாவான், அவனுக்குள்ள பிரபுக்கள்லாம் வருவாங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்து அனுப்புறாரு. தள்ளும் போது கூட கர்த்தர் சிலரை தள்ளும் பொழுது அதுக்கான காரியங்களை செஞ்சுதான் அனுப்புவாரு. ஆனா சவுலை தள்ளும் போது கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல. நான் தள்ளின சவுலுக்காக நீ ஏன் இவ்வளவு துக்கப்படுறன்னு கேட்கிறார் சாமுவேலை பார்த்து. அடுத்த ஆளை செலக்ட் பண்ணலாம் வாங்குறாரு. அதாவது சில நேரங்களில் நம்ம இல்லைன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வேலை இருக்கணும் அந்த இடத்துல. அவரை மாதிரி செய்ய முடியாதுங்க, அவரை மாதிரி பண்ண முடியாதுங்க, பரலோகம் சொல்லணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மோசேக்கு ஆல்டர்னேட் இருக்கா? மோசேக்கு அப்புறம் அப்படி ஒரு ஆள் வந்தானா? வரவே இல்லை பாருங்க. there is no alternate. பவுலுக்கு அப்புறம் அப்படி ஒருத்தர் வந்தாரா? பவுல மாதிரி ஒருத்தர் வந்தாரு, ஆண்டவர் கிடைச்சாரா? கிடைக்கல. அதுதான் சொல்றேன், உங்களே என்னையும் நம்ம வேலையில கர்த்தர் சொல்ற வேலையில நமக்கு ஆல்டர்னேட்டே இருக்கக்கூடாது. தி பெஸ்ட்டை செஞ்சு முடிச்சிடணும். அதுல
பரலோகம் நம்மளை பார்த்து அப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும். இந்த இடத்துல இவனை தவிர வேற யாரும் அதை செய்யவே முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ரைனாட் பாங்கேக்கு ஆல்டர்னேட் இருக்கா? பில்லி கிரகாமுக்கு ஆல்டர்னேட் இருந்துச்சா? ஒரு வரம் கிடையாது, எந்த விதமான அற்புத அடையாளங்கள் நடக்காது, ஜஸ்ட் பேச்சு மட்டும்தான், ஒன்லி ஸ்பீச். ஆனா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க. there is no alternate. அந்த மாதிரி தான் உங்க ஊழியம் இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு ஒன்னே ஒன்று தான், வேற எதுவுமே ஃபார்முலா கிடையாது. அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதல். ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தார் மில்லி கிரகாம். ஆண்டவர் கூப்பிட்டாரு, விட்டுட்டு வா, ஃபுட்பாலை விட்டுட்டு வான்னாரு. வந்தார், வேலை முடிஞ்சு. நீங்கள் எதை விடுறீங்கன்றது முக்கியம் இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாரையும் பிள்ளையை கொடுன்னு கேட்க மாட்டார், எல்லாரையும் மீன் கொடுன்னு கேட்க மாட்டார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. இவனுக்கு ரொம்ப சிம்பிள், சவுலுக்கு உங்ககிட்ட இருக்கிற கழுதியை கொடுன்னு கூட கேட்கல, எதிரியோட ஆடு மாடை கொண்டு போடுன்னாரு. அது முடியல பாருங்க. பல நேரங்களில் பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதாவது எங்கிட்ட உள்ளதை நான் விட்டேங்கிறாரு. இப்போ பேதுரு விட்டார் பாருங்க, அது அவருது இல்லை. பேதுரு விட்டார், 2 போட்டு நிறைய மீன் விட்டாரு, அது அவருது இல்லை. ஏன்னா அவர் பிடிச்சதுல ஒண்ணுமே வரல, இது கர்த்தர் கொடுத்தது. அதை விடு, அதை விடுறதுக்கு என்ன இருக்குது? ஓகே ரைட், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் மீனை விட்டதுனால பேதுருக்கு என்ன நஷ்டம் இன்னைக்கு? ஆனால் மீனை விட்டதுனால பேதுருக்கு எவ்வளோ லாபம்? இன்னைக்கு உலகம் முழுக்க பேதுருவின் பெயர் இருக்கிறது இல்லையா? உலகம் முழுக்க பேதுருவை நம்ம எப்படி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேர்ல்டு எப்படி கொண்டாடுது, சென்ட் பீட்டர் அப்படின்னு. செயின்ட் பீட்டர் என்ன கொண்டாட்டம்? என்ன விட்டாரு? 2 போட் நிறைய இருந்த மீனை விட்டாரு. இப்போ அவருக்கு கிடைச்சதையும் அன்னைக்கு விட்டதையும் கம்பேர் பண்ணி பாருங்க, அது ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். இப்ப வேணா நம்ம வச்சிருக்கிறது நமக்கு பெருசா தெரியும், பின்னாடி நமக்கு கர்த்தர் கொடுக்க போறதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஒண்ணுமே இருக்காது. இப்ப தோணும் சவுலுக்கு, சே ஒரு ஆடு மாடால ஒரு ராஜ்யபாரமே போச்சே, ஆண்டவர் இதை விட மேலான எவ்வளோ கொடுத்தாரே, நாட்டையா கொடுத்தாரே, ஒரு ஆட்டு மாட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்படி விட்டுட்டேனே, பின்னாடி ரெக்ரெட் பண்ணி என்ன பிரயோஜனம்? பல நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை செய்யாதனா செய்யாதீங்க, அவ்வளோதான். சில காரியங்களை படிக்காதனா படிக்காதீங்க. ஐயோ படிச்சா அப்படியே விட ஆண்டவர் சொல்றாரு, இதை விட மேல ஒன்று வச்சிருக்கேன். நான் யோசித்தது நான் சொல்றேன், ஆண்டவரோட திட்டம் என்னன்னு தெரியாது, என் மனசுல என்னை வச்சு ஆண்டவர் நினைச்சது நான் உங்களுக்கு சொல்றேன். என் கூட படித்தவங்க எல்லாருமே அப்ராடுக்கு போயிட்டாங்க, அதாவது போஸ்டன் இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு சரியாக படிப்பு வரலன்ற சென்ஸ், நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு ஸ்பிரிச்சுவலாக அந்த மினிஸ்ட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால எனக்கு சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, நான் கிளம்பி போய் ஊழியத்துக்கு போயிடுவேன். நேராக கரெக்டாக 3:30 மணிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். நடுவில் மினிஸ்ட்ரிக்கு தான் போயிருக்கேன், ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் காலேஜுக்கு முந்தின ஸ்டாப்பில் ஒரு சர்ச் இருந்துச்சு, அங்கேயே இறங்கிடுவேன், அந்த பாஸ்டரோட மினிஸ்ட்ரி பண்ணுவேன். திருப்பி 3:30 மணிக்கு சாப்பிட்டு அவர் சர்ச்சிலேருந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். நான் பாதி நாள் போக மாட்டேன், ஏன்னா மினிஸ்ட்ரி மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் அப்போ. இப்போ என் கூட படித்தவங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் எனக்கு தோணுச்சு, நம்மளும் படிச்சிருந்தா நல்லா ஆயிருக்கலாமோ, இப்படி ஆயிருக்கலாமோ. அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க, இவங்க ஆஸ்திரேலியா போயிட்டாங்க, நம்ம தான் ஒன்றும், அதாவது மினிஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கோமோ அப்படின்னு மேபி. ஆனால் அப்புறம் நான் நினச்சேன், இது அதான் சொல்கிறேன், நான் நினச்சது கர்த்தர் திட்டம் தெரியாது. நான் நினச்சேன் நல்ல வேலை படிக்கலை, ஒரு வேலை படிச்சிருந்தோம்னா நம்மளும் ஆஸ்திரேலியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுருப்போம், ஒரு வேலையில் செட்டில் ஆகி குடும்பத்தை காப்பாற்றுறவங்களாம் மாறி இருப்போம். அது கிடைக்காததுனால கிருபையாக இதுக்கு வந்துட்டோம், இங்கே சேர்ந்துட்டோம். இப்போ எத்தனை பேரால் அதை விட்டுட்டு வர முடியாமல் தவிச்சுன்னு இருக்கிறான்? அவங்களுக்கு தடையே எதுவாக இருக்குது? அந்த அமலேக்கிய மாடாக தான் இருக்குது. நமக்கு மாடே இல்லை, வேலை முடிஞ்சு. இருந்தால் தானே வெட்ட மாட்டேன்னு சொல்ல போகிறோம், நமக்கு தான் மாடே இல்லையே, நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. நான் அமெரிக்காவில் அப்படி ஒரு, அதுவும் ஒன்றும் இல்லை தம்பி, வாப்பா, என்ன வா போகலாம், வேற இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, சும்மா தான் இருக்கு, வா போகலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. பல நேரத்தில் நம்ம விடுறது வேணா அன்னைக்கு பெருசாக தெரியும், ஆனால் கர்த்தர் கொடுக்கறதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் சில வருஷங்கள் கழித்து. அல்லேலூயா. சவுலை கர்த்தர் தள்ளினதுக்கு காரணம் அவனை கொண்டு வைத்திருந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றாமல் போனான். அதான் பரலோகம் வருத்தப்பட்டுருச்சு. இவனை வச்சு நான் சில வருஷங்களுக்கு முன்பாக பிளான் பண்ணனே, இப்படி பண்ணிட்டானே. முதலாவது, கர்த்தர் தள்ளி இன்னொருத்தனை கொண்டு வருவதற்கு, தாவீதை கொண்டு வருவதற்கு அதான் திட்டம். ஆனால் தாவீது கிட்ட பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, தாவீது தேவனுடைய சிங்காசனத்துக்கு வரவன், இவன் அமலேக்கிய சிங்காசனம் அழிக்க வேண்டியவன், எதிரியை அழிக்க வேண்டியவன். தாவீது யாருன்னு கேட்டீங்கன்னா தேவ சிங்காசனத்தை போட வேண்டியவன்.
ஏன்னா தாவீதின் சிங்காசனத்துல தான் யார் உட்கார போறா? கிறிஸ்து உட்கார போறாரு. அப்போ அமலேக்கியனை அழிச்சாதான் தேவராஜ்யம் வரும். நான் சொல்றது புரியுதா? அப்ப இந்த ராஜ்யத்தை அழிக்காவிட்டால் அந்த சிங்காசனம் வராது. பிசாசின் தலை நசுக்கப்பட்டு பிரபஞ்சத்தின் அதிபதி தோக்கடிக்கப்பட்டாதான் பரலோகத்தின் அதிபதி ராஜாவாக முடியும் இல்லையா? இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதினு இருக்கு. எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பிசாசு என்ன ஆகணும்? அவன் தானே பிரபஞ்சத்தின் அதிபதி. இதோ பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். அப்ப அவன் தோக்கடிக்கப்பட்டதானே இவர் ராஜாவாக முடியும். இதோடைய நிழல் தான் அங்க நடக்குது. அமலேக்கிய ராஜ்யம் வந்து கர்த்தருக்கு விரோதமானது. அவன் தலை நசுக்கப்பட்டாதான் அடுத்து தாவீதின் சிங்காசனம் வரும். அப்போ இவன் தலை நசுக்கப்படவே இல்லாட்டி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் வராது. அப்போ பிசாசின் தலை நசுக்கப்படுவதற்கு அடையாளம் தான் அமலேக்கியன் சாகடிக்கப்படுறது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் தாவீது. இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டியவன் தாவீது. சரி, அமலேக்கிய ராஜ்யத்தை இவர் செய்யல, இவருக்கு பதிலாக சாமுவேல் வச்சு கர்த்தர் பண்ணிட்டாரு. அடுத்த ராஜ்யம் யாருது? கிறிஸ்துவினுடையது. யார் கொண்டு வரணும்? தாவீது கொண்டு வரணும். கரெக்டா கொண்டு வந்துட்டான் பாருங்க. ஏன்? அவன் என் வார்த்தையின்படி எல்லாம் செய்வான், என் சித்தப்படியெல்லாம் அவன் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றபடி அவனை கண்டேன். கரெக்டா கிறிஸ்துவின் சிங்காசனத்தை கொண்டு வந்து போட்டான் பாருங்க. வசனம் சொல்லுது, தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, தாவீதின் நட்சத்திரம். அப்படியே பர்ஃபெக்டா கிரைஸ்ட் வந்து செட் ஆயிட்டாரு. அப்போ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு முன்னாடி கிரைஸ்டோடைய திட்டம் உங்களுக்கு பின்னாடி இருக்குது. சரிங்க, அது சிங்காசனம். இப்போ எப்படி? இப்பவும் அப்படித்தான். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அதற்காக அழைக்கப்பட்டோம். நமக்கு பின்னாடி ஹெவன்லி பிளான் கிரைஸ்ட வச்சு போயிட்டு இருக்கு. அந்த பிளானை புரிஞ்சிக்காம நான் இங்க இருக்கிற ஆடு மாடுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறேன். அதை விட்டாச்சுன்னா கிரைஸ்டோட கிங்டம் வராது, என்னை வச்சு வராது. ஆனா வேற யாராச்சும் கொண்டாந்துருவாரு. என்னுடைய ஆசை என்னன்னா, நாம தான் நம்ம பிளானை செஞ்சு முடிச்சு ஹெவன்ல போய் பலனை வாங்கணும். நம்ம பிளானை வேற ஒருத்தன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாங்குறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் திருப்பி 2வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாலும் சொல்றேன், நீங்கள் விடுவது கொஞ்சம் தான். எவ்வளவு விட்டாலும் நீங்கள் விடுவது கொஞ்சம் தான், ஆனால் பெற்றுக்கொள்ள போவது அதிகம். நீங்க இப்ப விடுறத பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. கர்த்தர் விட சொன்னா தைரியமா விடுங்க. நான் அதுக்கு சாட்சியா நின்று சொல்றேன், நான் விட்டது கொஞ்சம், கர்த்தர் எனக்கு கொடுத்தது அதிகம். இப்பவும் சொல்லுவேன், இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்தது அதிகம். நான் எனக்கு ஆண்டவர் வந்து ஸ்பிரிச்சுவலா நான் யோசிச்சதை உங்களுக்கு சொல்றேன். நான் யூகேல வேலை பார்த்துருந்தா நம்முடைய ஆசை என்னவா இருக்கும்னா, இங்கே ஒரு வீடு வாங்கணும். அதானே எக்ஸ்ட்ரீம் ஆசை, அதானே. நான் இப்போ வந்துட்டேன் மினிஸ்ட்ரிக்கு. வீடு வாங்கிறது இல்லைங்கிறது என்னுடைய ஒரு சின்ன காரியம். நான் வாங்கிறது இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். இப்போ என்ன ஆண்டவர் பண்ணியிருக்காருன்னா, அதே யூகேலேருந்து ஒரு பர்சன் எனக்கு வீடு கொடுத்துருக்கிறார். அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டாம், என் வீடு இருக்குது, நீங்கள் இருந்துக்கோங்க, எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ இருந்துக்கோங்க. எந்த யூகேல இருந்தால் நான் வீடு வாங்க முடியுமோ அதே யூகேலேருந்து கர்த்தர் எனக்கு வீடு கொடுத்து வச்சிருக்கிறார். இது ஒரு சின்ன காட்ஸ் பிளானை சொல்ல வரேன். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் விடுவது கொஞ்சம், பெற்றுக்கொள்ள போவது அதிகம். 2வது, கர்த்தர் இன்னொருத்தரை தள்ளி இன்னொரு கருத்தை மிக முக்கியமாக கொண்டு வந்தார். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. இப்போ யாருக்கு பதிலாக? யூதாஸுக்கு பதிலாக. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ஒருத்தனை செலக்ட் பண்றார். ஏன் இந்த யூதாஸுக்கு பதிலாக? நீங்க இந்த அப்போஸ்தலர் 12 பேர் இருக்காங்கல்ல, அவர் முழுவதும் ஜெபம் பண்ணி அதிகாலையில் தன்னிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அப்படின்னு இருக்கோம். அப்ப நல்லா கவனிங்க, அவர் செலக்ஷன் எப்படி பண்ணியிருக்கிறார்னா, நைட் முழுக்க ஜெபம் பண்ணி தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து செலக்ட் பண்ணி, அதுல அவருக்கு ஏற்கனவே 70 பேருக்கு மேல இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அதுல 12 பேரை செலக்ட் பண்றாரு. எப்படி இந்த 12 பேரை செலக்ட் பண்ணாருங்கிறது அது இன்னும் விசேஷம். இந்த 12 பேர் இருக்காங்களே, இவங்க ஏதோ நியூ டெஸ்ட்மெண்ட்ல நமக்கு அப்போஸ்தலர் நினைக்கிறோம்ல, இவங்கள பத்தின மொத்த ப்ராஃபஸியும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கு.
இயேசு வரும்போது அவர்களுக்கு 12 பேர் அங்க இருக்கணுன்றதுடைய அடையாளம் தான் அந்த 12 சீஷர்கள், 12 கோத்திரத்துக்கான 12 கல்லு யோர்தான்ல வைப்பாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போகும்போது அப்படியே நான் சொல்றத நீங்க ஒரு ஆவிக்குரிய விதத்துல யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு காட்ஸ் பிளான் தெரியும் பாருங்க. பெட்டி எடுத்துட்டு வராங்க. இவங்க யோர்தான்ல கால் வச்ச உடனே என்ன ஆகுது? தண்ணி பின்னிட்டு போகுது. அடையாளமா 12 கல்லு வைக்க சொல்றாங்க. 12 கோத்திரம் கரெக்டா அப்படிதான் சொல்லுது. 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கல்லு. இப்போ இவங்க யோர்தானுக்குள்ள வந்தாச்சு. உடன்படிக்கை பெட்டிங்கிறது இயேசு கிறிஸ்து. உடன்படிக்கை பெட்டிங்கிறது இயேசு கிறிஸ்து. இப்போ இதே யோர்தான்ல தான் அந்த பெட்டி நிஜமா இறங்குது. இவங்க பெட்டியை தூக்கிட்டு போனாங்கல்ல யோர்தானுக்கு நடுவில், அதோடைய ஒரிஜினல் யாருன்னா இயேசு. இப்போ உள்ள இறங்கிட்டாரு. இவங்க எங்க இருந்து உள்ள இறங்கினாங்கன்னா புறஜாதி தேசத்துல இருந்து, வனாந்தரத்துல இருந்து உள்ள தேசத்துக்குள்ள இறங்குறாங்க. யோர்தானுக்குள்ள வராங்க. யோர்தானுக்கு அப்புறத்துல தான் எல்லைகள் ஆரம்பிக்குது. உள்ள நுழையிறாங்க. 12 கல்லு கோத்திரத்துக்கு அடையாளமா வச்சாச்சு. இவர் இப்போ உள்ள உடன்படிக்கை பெட்டி இயேசு கரை ஏறுது. இயேசு கரை ஏறின உடனே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். போய் முடிச்ச உடனே அந்த 12 செலக்ட் பண்றாரு. இப்போ புரியுதா? இந்த 12ஓட வந்தாங்க யோர்தானுக்குள்ள. நிழல் நெஜம். இவர் இந்த பக்கம் உடன்படிக்கை பெட்டி கரை ஏறுது. அடுத்த 12 வருது. அங்க எவ்வளவு பெரிய திட்டம் இருக்கு பாருங்க. காட்ஸ் பிளான். 30 வெள்ளிக்காசுக்கு அப்படி விட்டா பாருங்க. ரொம்ப சர்வசாதாரணமா கிட்டத்தட்ட ஹெவன்லி பிளான். இந்த 12 பேருங்கிறது ஏதோ சும்மா பூமியில கர்த்தர் செலக்ட் பண்ணி பூமியில அப்போஸ்தலரா இருக்கக்கூடிய பேர் மட்டும் இல்ல. அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. புதிய எருசலேம் எப்பத்தி பிளான் 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9, 10, 11 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு யாரு? ஆபிரகாம். அந்த அஸ்திபாரத்தின் மேல கல்லு மேல யார் பேர் இருக்கு? அப்போஸ்தலர் பேர் இருக்கு. அப்போ இவனுடைய பேரு, யூதாஸோடைய பேரு எங்க முன்குறிக்கப்பட்டது? ஆபிரகாம் காலத்துல முன்குறிக்கப்பட்டது. புதிய எருசலேமை வடிவு பண்ணும் போது அஸ்திபாரம் போட்டு தானே முதல்ல கட்ட போறோம். அஸ்திபாரம் உள்ள நகரம் தானே பைபிள் சொல்லுது. அஸ்திபாரத்துல யார் பேர் இருக்கணும்? அப்ப அப்பவே ரெடி ஆயிடுச்சு இல்ல. அப்ப அன்னைக்கு அந்த பேர் யார் பேர் இருந்திருக்கணும்? நியாயமா கணக்குப்படி யூதாஸோடைய பேர் இருந்திருக்கணும். மோர் தென் 4000 years பிளான். ஆபிரகாம்ல இருந்து இயேசு வரைக்கும் 2000 வருஷம். இயேசுல இருந்து இப்ப வரைக்கும் 2000 வருஷம். இனிமேட்டு தான் புதிய எருசலேம் இறங்கி வரப்போகுது. இறங்கி வரக்கூடிய புதிய எருசலேமுடைய அஸ்திவாரத்தின் மேல யாரோட பேர் இருக்கு? யூதாஸோடைய பேர் எழுதப்பட்டிருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப இல்ல. இப்ப அந்த பேர் போயிடுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பிளானினுடைய ஆள் அவன். எவ்வளவு பெரிய திட்டம் அவன் மேல இருந்திருக்கு. ஹெவனுடைய பிளான். ஹெவன் சூஸ் பண்ணிருக்க. நான் நீங்க புதிய எருசலேமை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த பூமி மாதிரி இன்னொரு கேலக்சி அது. இந்த பூமி உருண்டை, வரப்போற கேலக்சி சதுரம். இது அஸ்திவாரம் இல்லாம அந்த இடத்துல தொங்குது. அது அஸ்திவாரம் உள்ள நகரம். இது பகல் இரவு இருக்கு, அதுக்கு பகல் இரவு கிடையாது. இதுக்கு சூரியன் சந்திரன் இருக்கு, அதுக்கு சூரியன் சந்திரன் கிடையாது. எல்லாமே வேறொரு நியூ கேலக்சி. இப்போ இந்த பூமியுடைய அஸ்திவாரம் இல்லாம இருக்க போது இந்த பூமியினுடைய ராஜா இயேசு கிறிஸ்து. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அதோடைய அஸ்திவாரமே அப்போஸ்தலர்கள். அது சர்ச்சுக்கான அடையாளம் வச்சுக்கோங்க, மணவாட்டி சபைக்கான ஒரு அடையாளம். ஆனா ஒரு நகரம் லிட்டரலா இருக்கு. அப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு கேலக்சி உருவாக்க போறோம். அந்த கேலக்சியோடைய அந்த ஒரு காரியத்தினுடைய மிக முக்கியமான அஸ்திவாரம் 12 பேர் மேல் தான் செய்ய போறோம். அந்த 12 பேருடைய பேர் அதுல எழுத போறோம். அதுல ஒரு பேர் யூதாஸ். எப்பேற்பட்ட திட்டம் பாருங்க. இவர் யாரு? யூதாஸ். கணக்கு எடுத்துக்கோங்க, இந்த 12 பேரும் எடுத்துக்கோங்க. யாரு? ஒருத்தர் மீன் பிடிக்கிறவர், ஒருத்தர் வலை பின்றவர், ஒருத்தர் டாக்ஸ் கலெக்டர். இப்படி ஒவ்வொருத்தரா இருக்காங்க. அதுல ஒருத்தர் யூதாஸ். இவருக்கு கிடைச்சிருக்கிற ஸ்லாக்கியம் என்ன? அவன் தனக்குரிய காரியத்தை விட்டுட்டு அநீதித்தின் கூலியை பெற்றுக்கொண்டான் இருக்கு. அதாவது மிகப்பெரிய பிளான லாஸ் பண்ணிட்டான்.
ஹெவன்லி பிளான். நியூ ஜெருசலேமில் இருக்க போற என் பேர். இதை விட்டுட்டு அவன் 30 வெள்ளிக்காசு என்ன கிடைக்கும்? 30 வெள்ளிக்காசு. அதனால ஒரு லேண்டு வாங்கினானாமா. அப்படிதான் சொல்லுது பைபிள். அதனால அவன் என்ன செஞ்சானாமா? ஒரு லேண்டை வாங்கினானாமா. அந்த லேண்டில் அவன் செத்து போனானாமா. வீடு கட்டி வாழ்ந்தான் இல்ல, அந்த லேண்டில் அவன் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். அவன் அதில் தான் புதைச்சிட்டாங்க. அவன் 30 வெள்ளிக்காசு வாங்கினதும் நஷ்டம், அதில் வாழவும் இல்லை, செத்தும் போயிட்டான். அதை விட அவன் இழந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவன்லி பிளான், நித்தியம், எட்டர்னல். எட்டர்னல் கேலக்சியில் என் பேர். எப்பேற்பட்டதான ஸ்லாக்கியம் பாருங்க. இதுதான் இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு உள்ள மேன்மையை, கர்த்தர் தனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை எவ்வளவு, அதாவது நீங்கள் அப்போஸ்தலரை எடுத்துக்கோங்க, கர்த்தர் அவங்கள அழைச்ச அழைப்பு டிஃபரெண்ட். அதே மாதிரி அவங்ககிட்ட கொடுத்த வல்லமைகள் அதிகம். சகல பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க, நீ மன்னிக்கிறது மன்னிக்கப்படும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. நீங்கள் மன்னிக்கிறது மன்னிக்கப்படும். சகல அதிகாரத்தையும் கையில் கொடுத்தாரு. இது இயேசு உயிர் தெழுந்த பிறகு கொடுத்ததில்ல, உயிரோடு இருக்கும் போதே கொடுத்தது. காட்டி கொடுத்த பின்பு கொடுத்ததில்ல, காட்டி கொடுக்கறதுக்கு முன்பே கொடுத்தது. அப்பதான் 2 பேரை அனுப்பி வச்சாரு. 2 பேரா போறாங்க, போய் அற்புத அடையாளங்கள் செய்யறாங்க. என்ன சொன்னாங்க? உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுது, எல்லாம் நடக்குது. சந்தோஷமாய் சொன்னார்கள். ஏன் சொன்னாரு? சாத்தானானவன் வானத்திலிருந்து விழுத்தப்பட்டதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட மினிஸ்ட்ரி பண்ண ஒரு ஆளு, ஹெவன்லி சூஸ், மோர் தென் 4000 years பிளான். ஒரு 30 வெள்ளிக்காசு, 30 வெள்ளிக்காசு, வேலை முடிஞ்சு. இன்னைக்கு இதுதான் நம்ம அத்தனை பேருடைய வீழ்ச்சி. சின்ன காரியம், ஒரு சின்ன காரியம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுது, எல்லாத்தையும். ஆனால் அதில் ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இவன் தான் லாஸ் பண்ணானா நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பேதுரு மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மறுதளிச்சுட்டு போயிட்டாரு. இவன் ஒரு தடவை தான் இயேசுவை விட்டுவிட்டு போனான், அதுக்கப்புறம் வரவே இல்லை. பேதுரு 5 தடவை, பேதுரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பேதுரு 5 தடவை. முதல்ல அந்திரேயா கூட்டிகிட்டு வருவார், கூட்டிகிட்டு வந்தோடனே இவர் திரும்பி போயிடுவார். அதுக்கப்புறம் இயேசு போய் கெனசரேத்து கடலுக்கிட்ட 2வது தடவை மீனை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவார். நான் சொல்றது கரெக்ட் தானே? கூட்டிகிட்டு வருவார். அதற்கு பிறகு இயேசு சொல்லும் போதே, உயிரோடு இருக்கும் போதே மறுதளிச்சுட்டு போயிடுவார். இப்போ இயேசு திருப்பி வர சொல்லுவார் இவரை. அது 3வது தடவை. 4வது இயேசு உயிர் தெழுந்த போது அந்த இடப்பட்ட கேப்பில் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிடுவார். அது 4வது. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியில் அந்த ஒரு துப்பட்டால எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவார் கொர்நேலியஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் அந்த தரிசனம் எப்படி முடியும் பாருங்க. பேதுரு சாப்பிட்டான்னு முடியாது, துப்பட்டா எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னு இருக்கும். இது 5வது தடவை. 5 தடவை போயிடுச்சு. ஆனால் 5 தடவையும் போயிட்டு வந்துடுவார். ஆனால் இவன் ஒரே தடவை தான் போனான், வரவே இல்லை. ஒரே ஒரு ரீசன் தான். 5 தடவையும் அவன் போனான், திருப்பி இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டுருவான், திருப்பி ஒப்புரவாயிருவான். ஒரு தடவைக்கு 5 தடவை மன்னிச்சிட்டாரு. இவன் ஒரு தடவை தான் போனான், அதை அவனா சுயமாக சரி பண்ணுறதுக்கு பிரதான ஆசாரியன்கிட்ட போயிட்டான் யூதாஸ், வரவே இல்லை. பல நேரங்களிலே நாம் இந்த மாதிரி திட்டங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருது. நம்ம பின்னாடி போகிறோம், சில காரியங்களை மீன் பிடிக்க போகிற மாதிரி போயிடுறோம். கர்த்தர் திருப்பி கூப்பிட்றாரு, வந்துருங்க, ஆனால் அந்த திட்டத்தை செஞ்சிடுங்க. ஏன்னா உங்க மேல வச்சிருக்கிற திட்டம் சாதாரணமானதல்ல, அசாதாரணமானது. அது உங்களுக்குரியது. ஒருவேளை இப்ப தெரியாது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற திட்டம் எப்பேற்பட்டதா? பைபிள் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கிறார் ஆண்டவர், ஹெவன்லி புக். நான் எப்பவுமே ஒரு காரியத்தை சாராள் நவரோஜ் அம்மாவை நினச்சி பார்ப்பேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நினச்சி பார்ப்பேன். அவங்களுடைய பாட்டை அடிக்கடி ஒரு பாட்டில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சாராள் நவரோஜ் அம்மா. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரமசியோன் பூரித்து என்னை வரவேற்குமே. அந்த அம்மாவுடைய ஆசை, அது அவங்களுடைய இஷ்டம். நான் போவேன், பரலோகம் என்ன செய்யும்? பூரித்து என்னை வரவேற்கும். வாங்க சாராள் நவரோஜின்னு கூப்பிடுமா உள்ள. சரி, இது இப்படி இருக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்த போது, ஒரு நாள் போய் சாத்தான் நிற்கிறான் எல்லாருக்கும் நடுவுலையும். ஆண்டவர் கேட்குறாரு, இப்போ ஆண்டவர் பரலோகத்தில் பேசுகிறாருன்னா பரலோகம் எப்படி பார்க்கும்? ஒரு சீஃப் பேசுகிறாரு, ஏஞ்சி பேசும்போது டோட்டல் சபையும் எப்படி இருக்கும்? உன்னிப்பாக கவனிக்கும்ல. அவர் கேட்குறாரு, யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டோட்டல் தூதர்களும், நான் நம்ம மைண்டில் சொல்கிறேன், டோட்டல் தூதர்களும்
யாரா யோபு? யாரை பற்றியோ பேசுகிறாரு இவர், யோபுன்றாரு. இவரே கேட்குறாரு, அவங்க கூட சொல்லலை. கண் வைத்தாயோ அப்படின்றாரு. அப்படி கீழே எட்டி பார்த்தா யோபு இருப்பார், தெரியும். ரைட்டு, ரெண்டாவது ட்ரிப் வராப்புல. என்னாச்சு யோபு மேட்ரு பார்த்தல, நீ என்ன பண்ணியோ ஒன்று. இப்போ பார்க்குறான், பெரிய ஆள் போடுறா யோபு, சமடா, ஆண்டவரே அவனை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, யோபு சக்ஸஸ் ஆகிட்டாரு. ஒரு நாள் வந்துச்சு, செத்துட்டாரு. பரலோகத்துக்குள்ளே நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு நம்ம மைண்டில் நுழையிறாரு. பரலோகம் எப்படி பார்க்கும் யோபுவை? தோட்ட தூதர்களை எப்படி பார்ப்பாங்க? இப்போ கர்த்தர் கூப்பிடுவார், உண்மையும் உத்தமம் உள்ள யோபுவே உள்ளே வா. ஏன்னா அப்படி தானே சொல்லியிருக்காரு, சக்ஸஸ் பண்ணி போகிறவனை, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி கூப்பிட்றாரு யோபுவை. அப்படி யோபு உள்ள நுழையும் போது யோசித்து பாருங்க, கோடான கோடி தூதர்கள் எல்லா பக்கமும் நின்றுக்கிட்டு அப்படியே யோபுவை பார்ப்பாங்க. யோபுவை பார்த்து சொல்லுவாங்க, இவன் தான்டா யோபு, இவன் தான் வந்துட்டான்டா, இவன் தான்டா அந்த சக்ஸஸ் பண்ணவன், சாத்தானியே தோக்கடிச்சவன் வந்திருக்கிறான்டா. டோட்டல் பரலோகமும் பார்க்கும். அப்படி யோபு நடந்து உள்ளே போவார். இப்போ இந்த பாட்டை யோசிச்சு பாருங்க. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன், பரலோக வாசல் பரம சீயோன் பூரித்து என்னை வரவேற்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமியினுடைய சக்சஸ் இப்படித்தான் பரலோகத்தில் முடியணும். அப்படி நுழையணும். நமக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் அவனை வான்னு ஒருத்தன் சொல்லாட்டி எவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? அதுவே 4 பேர் வரவேற்க வாங்க வாங்க வாங்கன்னா எத்தனை வருஷம் சொல்றீங்க? அவங்க வீட்டுக்கு போனோம், அப்படி வரவேற்றாங்க, எங்களை அவ்வளோ வரவேற்றாங்க. ஒரு சொந்தக்காரன் வரவேற்கிறதே அவ்வளோ சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குமானால், பரலோகம் வரவேற்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட சான்ஸ் உங்களுக்கு எனக்கும் இருக்கே. ஒரு 30 வெள்ளி காசுக்கு அதை விட்டுறக்கூடாது. ஏதோ கிடைக்கிற ஒரு லேண்டுக்காக விட்டுறக்கூடாது. ஏதோ கிடைக்கிற சில உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. பெரிய கூட்டம் நீங்க லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காத, பெரிய கூட்டம் லாஸ். ஏன்னா நமக்கு வச்ச மேன்மை அவர்களுக்கு என்ன செய்யல, தெரியல. சரி, இப்போ இவன் 30 வெள்ளி காசு விட்டான். நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? எனக்குன்னு எதுவுமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. இருக்கலாம், பவுல் இருந்திருக்கிறாரு, பேதுரு இருந்திருக்கிறாரு, எல்லாம் இருந்திருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வாசிங்க, இவன் விட்டது 30 வெள்ளி காசு. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. யாருடைய பாதத்தில் என்ன என்ன வச்சாங்க? அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று. எவ்வளவு கொண்டு வச்சிருப்பாங்க? இப்போ அந்த இடத்துல யூதாஸ் இருந்திருந்தா அவ்வளவும் யார் பாதத்துக்கும் வந்திருக்கோம்? யூதாஸ் பாதத்துக்கும் வந்திருக்கோம். இப்போ யூதாஸ் வாங்கின 30 வெள்ளி காசு பெருசா, இது பெருசா? இப்போ புரியுதுங்களா? அன்னைக்கு யூதாஸ் அந்த 30 வெள்ளி காசு இல்லை, இயேசுதான் முக்கியம்னு சொல்லி இருந்தா வீடு நிலம் எல்லாம் பாதத்தில் கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருப்பார். நான் உலக பிரகாரமா உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்காக இழந்தவன் எவனும் தரித்திரர் ஆனதே கிடையாது, கிடையவே கிடையாது. எமில் ஜெபசிங் பாட்டு, ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு, உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்ளும் ஒரு பாட்டு இருக்கு. அதில் சொல்லுவாரு, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. இதெல்லாம் பரிசுத்தவான்கள் எழுதி வச்சது. கிறிஸ்துவுக்காக இழந்த ஒருத்தனையே கர்த்தர் இங்க தரித்திரமா விட்டதே கிடையாது. ஆனா விட வேண்டியதை நீங்க விட்டுத்தான் ஆகணும். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இங்க ஆசீர்வாதம் கிடையாது. நான் விடவும் மாட்டேன், அதையும் வச்சுப்பேன். கர்த்தர் நல்லவர், கொடுப்பார் கொடுப்பார் கொடுப்பார். எதையும் இழக்காம இன்னொரு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப யூதாஸுக்கு என்னத்துக்கு இந்த 30 வெள்ளி காசு? இயேசுவை காட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அப்படி நிறைய பேர் யூதாஸை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, கமெண்ட்ரி, அதாவது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, யூதாஸ் வந்துங்க வேறொரு பிளான்ல தான் அதை செஞ்சாராம். என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், இயேசுவை வந்து அந்த மாதிரி ரோமர்கள் அந்த நேரத்தில் கைது பண்ணால் இஸ்ரவேலில் ஒரு பெரிய கலவரம் வரும், ஒரு பெரிய காரியம் நடக்கும். ரோமர்களுக்கு எதிராக கிளர்ச்சி வந்து ரோம ஆட்சியை கவுத்துட்டு யூதா ஆட்சியை கொண்டு வரலான்னு யூதாஸ் பிளான் பண்ணாராம். அவர் வந்து தீவிரவாதிகளில் வந்து மிதவாதியாம், ஸ்காரியோத். அதனால தான் அப்படி பிளான் பண்ணி இயேசுவை காட்டி கொடுத்தாருன்னு யூதாஸுக்கு சப்பக்கட்டு கட்டுற ஒரு குரூப் இருக்குங்க. நான் எப்பவுமே சொல்வேன், கமெண்ட்ரி என்பது நீங்கள் எழுதுவது, பைபிள் என்பது பரிசுத்த ஆவியானவர் எழுதுவது. பரிசுத்த ஆவியானவர் அவன் பணத்தாசைக்காரன்னு சொல்லுது, அவன் பணத்தாசைக்காரன் தான், வேலை முடிஞ்சு. அது என்ன சைடில் அவனுக்கு ஒரு முட்டு கொடுக்கறது? அவன் திருடன்னு பைபிள் சொல்லுது, அவன் திருடன் தான், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு.
30 வெள்ளிக்காசுக்கு அவன் காட்டி கொடுத்து பொருளாசைக்காரை உடையவனாய் செத்து போனானே, ஆனால் அதை செய்யாமல் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் அவன் பாதத்துக்கு கீழே வந்திருக்கும். அதற்கு பிறகு புதிய எருசலேமில் அவன் பேர் வந்து ஜாயின் ஆகியிருக்கும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நமக்கு வைத்தப்பட்டதான திட்டத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தர் வச்ச எவ்வளோ பெரிய விஷயம். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஹெவன்லி பிளான் இருக்குல்ல, அதோடைய ரிசல்ட்டை நம்மக்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கர்த்தருக்கு கிடையவே கிடையாது. இப்போ என்ன செய்யணும் மட்டும் சொன்னால் மட்டும் போதும். பொதுவாக இராணுவத்தில் போய் பார்த்தீங்கன்னா கமாண்ட் தான் கொடுப்பாங்க. ஷூட், ஹைட், ரன், இவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஒய்ன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஒய்ங்கிற கேள்வி உங்ககிட்ட இல்லை. இராணுவத்தில் கிடையாது, போலீஸில் கிடையாது, எதுலையுமே கிடையாது. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் சுப்பீரியர்ஸோட ஆர்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், அவ்வளோதான். நீங்கள் ஒய்ன்ற கேள்வி உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மிலிட்ரியில் கிடையாது, போலீஸில் கிடையாதுன்னா ஹெவன்லி கிங்டமில் எப்படி இருக்கும்? ஹெவன்லி கிங்டம் நீங்கள் கேட்கவே முடியாது, ஒய்ன்னு கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரை நான் ஏன் இப்படி பண்ணணும், ஏன் விடணும்? ஆண்டவர் சொன்னால் போனா போ, செய்னா செய். ஆனால் முடிவு அபிருதமாக இருக்கும். புதிய எருசலேமில் அந்த அஸ்திவாரத்துக்கு பேரை எழுதிட்டாராம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நான் நினைக்கிறேன், இது என்னுடைய பவுல் சொல்கிறாரல்ல, இது கர்த்தரை அல்ல நானே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிம்பார் கொரிந்தியர்கள் எழுதும்போது. அந்த மாதிரி இதை நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த 12வது அப்போஸ்தலனை செலக்ட் பண்ணாங்கல்ல, 12வது அப்போஸ்தலனை செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? மத்தேயாஸ் பேருக்கு போட்டு வந்துச்சுன்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வருது இல்லை இல்லையா? ஆனால் சீட்டு மத்தேயாஸ் பேருக்கு விழுந்ததுன்னு தான் இருக்கு. கர்த்தர் திருவுளம் பற்றினார், ஆவியானவர் சொன்னார் நாங்கள் இல்லவே இல்லை. ரெண்டாவது, இவங்களை கர்த்தர் சூஸ் பண்ணவும் சொல்லலை. ஆண்டவர் அந்த மாதிரி எதுவுமே இவங்ககிட்ட சொல்லலை. இவங்களா ஜோம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்தருளும். சீட்டு மத்தேயாஸ் பேருக்கு விழுந்தது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பாருங்க, பவுலையும் பர்னபாவையும் செலக்ட் பண்ணும்போது வசனம் சொல்லுது ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்படின்னு இருக்கு. அப்படித்தானே இருக்குது, திருவுளம் பற்றி. அதே மாதிரி அனனியா கிட்ட சொல்லும்போது அவனை இந்த ஊழியத்துக்கு நீ வேறு அவன் இன்ன பாடுகள் பட வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறேன். காட் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே மத்தியாயசை செலக்ட் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட்டே இல்லை, எந்த அக்னாலஜ்மெண்ட்டுமே கிடையாது. சீட்டு விழுந்தது, இவ்வளோதான் இருக்கு. என்னுடைய கணிப்பு, அந்த இடத்திற்கு கர்த்தர் யாரை கொண்டு வந்திருக்கிறாருன்னா இவங்க 2 பேரும் இல்லை. ஆஸ் பர் பைபிள் இவங்க அக்னாலஜ்மெண்ட்டே இல்லை. யாரா இருக்கணும்னா அடுத்த அப்போஸ்தலனை செலக்ட் பண்ணது பவுலை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணார். பவுலை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவனே சொல்றான், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாவரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். அப்போ இவன் தான் லாஸ்ட், எல்லாருக்கும் சிறியவன், கடைசியா செலக்ட் பண்ணப்பட்டவன் அர்த்தம். எல்லாரிலும் செலக்ட் பண்ணப்பட்டாச்சு. 12th பர்சன் கொண்டாந்துட்டார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை விடுறதுக்கு யூதாஸ் வாங்கினது 30 வெள்ளிக்காசு, சரியா? அவன் விட்டுட்டான். அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை வாங்கிறதுக்கு பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டான். ஏன்னா அந்த பட்டத்தினுடைய மேன்மை யூதாஸுக்கு தெரியவில்லை, அந்த பட்டத்தினுடைய மேன்மை பவுலுக்கு தெரிகிறது. பல நேரங்களில் ஈஸியா கிடைச்ச விஷயத்த சிலர் சொல்லுவாங்கல்ல, என்ன விலை கொடுத்தா அந்த இடத்த வாங்கிடுங்கம்பா. சிலர் சொல்லுவாங்க, நாளைக்கு அந்த இடம் சம்மர் ரேட் போகுங்க, அவங்க பரவாயில்ல 1-2 எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்ல, அந்த இடத்த என்ன செஞ்சிருங்க வாங்கிடுங்கன்னு. ஏன் சொல்றானா, அதோட வேல்யூ தெரிஞ்சவன் அதை சொல்லுவான். அதோட வேல்யூ தெரிஞ்சவன். இவன் வேல்யூ தெரியாதவன் 30 வெள்ளிக்காசு, ஜஸ்ட் லைக் தட். நாங்கள் எப்போ அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம், ஆதாமுக்கு மட்டும் அந்த பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு எல்இடி ஸ்க்ரீன், இதை சாப்பிட்ட இதெல்லாம் நடக்கும்னு ஒரு 1/2 மணி நேரம் படம் ஓடி இருந்துச்சுன்னா ஆதாம் என்ன பண்ணியிருப்பாரு? மரத்தையே வெட்டியிருப்பாரு. இந்த மரமே தேவையில்லை, விட்டு தள்ளுறான். ஏன்னா அவருக்கு நான் சாப்பிட போற பழத்தினுடைய விளைவு தெரியாது. அவருக்கு இவ்வளோ பெரிய நாசத்தை அதை உண்டாக்கணும் அவருக்கு தெரியல. ஜனங்கள் இவ்வளோ நாசமா போயிடுவாங்க, நான் ஒரு ஆள் சாப்பிட்றது இல்லைன்னு அவருக்கு தெரியல, சாப்பிட்டாரு. அதே மாதிரி தான் யூதாசு 30 வெள்ளிக்காசை வாங்கும்போது புதிய எருசலேமுடைய சீன் ஒன்று ஓடி இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஹெவன்ல இருந்து பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன்னு இருக்கு. அப்படி ஹெவன் இறங்கி வர்றது யூதாஸ் பார்த்துருந்தான்னு வச்சுங்க, கீழே யூதாஸ்ன்ற பேரு கோல்டுல பளபளப்பா இருந்துச்சுன்னு வச்சுங்க, 30 வெள்ளிக்காசை தூக்கி அடிச்சிருப்பான். ஓடா என் பேர் எங்க இருக்கு பாரு. தெரியல அவனுக்கு, இது மேன்மை லாஸ் ஆகி போச்சு. ஆனா பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் முதல் தடவை சந்திக்கும் போதே, கர்த்தரை சந்திக்கும் போதே அவன் கேட்ட கேள்வி,
ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவன் கேட்டது முதல் கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? அவர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ, நீ துன்பப்படுத்துகிற கர்த்தராக இயேசு நானே. அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய. அவன் அங்கேயே மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த மேன்மை தெரிஞ்சிருச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு டைரக்டாக சந்திக்க நம்மளை வந்துட்டார், நம்மளை கூப்பிடுறாரு. ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. அடுத்த கேள்வி கேட்டான், கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்போ சொன்னார், நீ தாண்டா டோட்டல் 2000 வருஷம் உலகத்தையே காப்பாற்ற போகிற பைபிளை எழுத வேண்டியவன், நீ தான் வா. அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் அப்படி ஒரு பிளான். ஏன்னா எப்பவும் சொல்லுவேன், பிசாசு ஒன்றுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டான். அவன் ரட்சிப்புக்கே இயேசுநாதர்கிட்ட வேலை வாங்கியிருக்கிறான். அவன் ஃப்ரீயாக கொடுப்பானே. ஒரு கடைக்கு போனோன்னு உங்களுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க, நீங்கள் சந்தோஷமாக மடித்து வச்சிங்கல்ல, அந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரான்னு தெரிஞ்சு மடிச்சிங்கல்ல, அங்கவே உங்களோட பிளான் முடிஞ்சு போச்சு. உங்களை பிசாசு 30 வெள்ளி காசில் இல்லை 100 ரூபாயில க்ளோஸ் பண்ணிட்டான். நிஜம். அதான் உங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு. கொஞ்சம் பேர் பாருங்க, இப்போ ஏதோ ஒன்று வாங்கின உடனே 2 எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. ஆனால் அவங்க சொன்னது 100 இருக்கும், இங்கே 102 இருக்கும். பையன் சொல்லுவான், அம்மா 102. அவனே 2 எக்ஸ்ட்ரா போடுறான். இவன் சொல்லிட்டு அவனை இவங்க திட்டி கூப்பிட்டு வருவாங்க. அவன் நினச்சிப்பான், எங்கள் அம்மா இதுக்கு அப்புறம் அவள் தான் போல. இந்த 2 ஆளும் அது கதை முடிஞ்சு போச்சு. கேயாசிக்கு எத்தனை பணம்? கேயாசியோட இது அவனுடைய அழைப்பு எத்தனை பணத்தில் போச்சு? 2 பணத்தில் போச்சு. அவன் போய் 2 வெள்ளிக்காசு தானே வாங்கினா நாகமான்கிட்ட. அப்படி தானே இருக்கு. சரி, 2 பணம் தானே வாங்கினாரு. ஆனால் இழந்தது என்ன? எலியா கிட்ட இருந்து எலிசா கிட்ட இப்போ என்ன இருக்கு? 2 பணம் இருக்கு. இப்போ கேயாசிக்கு என்ன வந்திருக்கோம்? 4 மடங்கு வந்திருக்கோம். இவன் அவங்ககிட்ட எலிசா கிட்ட, உங்ககிட்ட இருக்கிறது 2 மடங்கு எனக்கு கொடுன்னு வாங்கியிருந்தா எலியாவை விட 4 மடங்கு வல்லமை வந்த தீர்க்கதரிசியா கேயாசி மாறி இருக்கணும். 2 பணம் க்ளோஸ், வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய அழைப்பும் அப்படிப்பட்டதான மேன்மையுடையது. கர்த்தர் யாரையும் இங்கே சும்மா அழைக்கல. கேயாசி ஆசாரியனாய் அழைக்கப்பட்டவன். நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். அவ்வளோ பெரிய மகத்துவம் நம்ம மேலே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மகிட்ட சில காரியங்கள் இருக்கு. சில காரியங்களை கர்த்தர் விட சொல்றாரு. சில காரியங்களை பிசாசை ட்ராப் வைக்கிறான். சில காரியங்களில் 30 வெள்ளிக்காசு கிடைக்குது. சில காரியங்கள் உங்களுக்கு டைவர்ட் பண்ண பார்க்குறான். தைரியமாக சொல்லணும், எனக்கு இது வேண்டாம், இது தேவை இல்லை, இது எனக்குரியது அல்ல. ஏன்? எனக்கு வச்ச மேன்மை பெருசு, எனக்கு வச்ச அழைப்பு பெருசு. நான் பெற்றுக்கொள்ள போகிற பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் அதோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. அதான் அன்னைக்கே எழுதிட்டார். எபிரேயர் 11 24 25 மோசே சொல்லும் போது, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருக்கிற வல்லரசு, மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதி, அதோடைய தங்கச்சி பையன், அந்த பொண்ணு பார்வோன் குமாரத்தி, அவங்களுக்கு வளர்ப்பு பையன். அந்த மாதிரி ஒரு லைஃபை நான் விட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு வேணாம். என்னடா பண்ண போற? பார்க்குறவன் அத்தனை பேர் சொல்லியிருப்பான், ஆடு மேய்க்க போறாரு 40 வருஷம் சார். எங்கேயாவது வழியில் யாராவது பார்த்துருப்பாங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ் மோசேவை ஒருவேளை வழியில் பார்ப்பாங்க. என்ன மோசே பண்ணிட்டு இருக்கிற? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற. நீ எல்லாம் இருந்த படித்த படிப்புக்கு, ஏன்னா வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் அவர். அப்போ அப்படிங்களா? அப்படி தானே சொல்லுது மோசையை குறித்து. நீ படித்த படிப்புக்கு நம்ம ஊர்லேயே உன்ன மாதிரி ஒருத்தன் கிடையாது, இப்படி வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறிய, உன் தலையெழுத்தாடா இது. எல்லாரும் கேட்பாங்க சில நேரத்தில், நீங்கள் ஊழியத்துக்கு போகிறீங்க, பைபிள் காலேஜ் படிக்க போகிறீங்கன்னா, எதுக்குடா பைபிள் காலேஜ் எல்லாம்? தலையெழுத்தா உனக்கு? உன் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு. ஒருத்தன் பிஇ, ஒருத்தன் எம்பிபிஎஸ், ஒருத்தன் கலெக்டர், எப்படி கை நிறைய சம்பாதிக்கிறான் பாரு. அவன் கிளினிக் வச்சு டாக்டராகி இன்னைக்கு அவன் 25 லட்சம் சம்பாதிக்கிறான். இவர் அமெரிக்காவில் இன்ஜினியராக ஐடியில் மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு. உனக்கு இது தலையெழுத்தாடா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். உண்மைதான், டேலண்டட் ஃபெலோ, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் விட்டது எதுக்காக தெரியுமா? இவங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? அதுக்காக அல்ல, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இன்னைக்கு என்ன கிடைக்கிறதுக்காக நான் விடலை. ஒரு நாள் வரும், நீங்கள் எல்லாம் இன்ஜினியர், டாக்டர் பேர் வாங்குவீங்க. சிலிக்கான் வேலியில் பெஸ்ட் இன்ஜினியர் அவர் தான் பேர் வாங்குவீங்க. இந்தியாவிலே மிகச்சிறந்த டாக்டர் பேர் வாங்குவீங்க. இவரை மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை பார்க்க முடியாது. ஆனால் நான் எப்படி வாங்குவேன் தெரியுமா? சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்குவேன்.
அவனை மாதிரி உத்தமம் ஒருத்தன் கிடையாது, தேவனை முகமுகமாக தரிசித்த ஒருத்தன் கிடையாது, அவனை மாதிரி சாந்த குணமுள்ள ஒருத்தன் கிடையாது, அவனோடு கூட நான் சிநேகிதனை போல பேசுகிறேன். இப்போ கூப்பிட்டு மோசே கேட்பாரு, 120 வயசுல அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, உன் பேர் என்ன? எகிப்தில் ஒரு பேர் சொல்லுவாங்க, எகிப்து பேர் ஒன்று சொல்லுவாங்க. உன் பேர் எத்தனை பேருக்கு இருக்கும்பா? எனக்கு மட்டும்தான் இருக்குது. உன் பேரை உன் பையனே வைக்கலாம், அவன் பையனுக்கு. உன் பேரை அவன் பையனை அவங்க பையனுக்கே வைக்கல, தாத்தா பேரையே வைக்க மாட்டான், உன் பேரை உன் பேர பிள்ளைக்கே வைக்க மாட்டான். ஆனால் யாருனே முன்ன பின்ன தெரியாதவன், உலகத்தின் மூளையில் இருக்கிறவன் என் பேரை வச்சுக்கிட்டு இருக்கான் மோசேன்னு. ஏன் வச்சான்னு தெரியுமா? அன்னைக்கு நான் விட்டேன் அதை. உங்கள் பேர் என் பேரையும் பூமியில் எவன் வைக்கிறான்றது முக்கியம் இல்லை, பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் புதிய எருசலேமில் எழுதப்பட்ட மாதிரி நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குதான். இயேசு சொல்றாரு, உன் நாமத்தை பிதாவுக்கு முன்பாக நான் சொல்லுவேன். நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள போகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மேன்மை. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்துக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். அதை மட்டும் உறுதியாக கடைசி வரைக்கும் பற்றி கொண்டோம்னா நீங்கள் விட போகிறது எப்போவுமே, திரும்பியும் சொல்கிறேன், கொஞ்சம் தான், 30 வெள்ளிக்காசு. மேபி அது கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், பெருசாகவே இருக்கலாம், பார்வோன் குமாரத்தின் மகனாராகவே இருக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போவது அதை விட மேலானது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நாம கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அத்தனை பேருக்கும், இங்கே உள்ள இருக்கிறவங்கள அத்தனை பேருக்கும், இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு ஹெவன்லி பிளான் வச்சிருக்கிறார். இந்த பிளான் நீங்கள் பிறந்த பிறகு எழுதப்பட்டதல்ல, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. உலக தோற்று முதல் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, பிள்ளை பிறப்பதற்கு முன்பே கர்த்தர் அப்பவே செலக்ட் பண்ணிட்டாராம். அப்பவே இவனை நேசித்தேன். யாக்கோபு அப்பயே நேசிக்க தொடங்கிட்டாரா ஆண்டவர். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்பே உங்களை சூஸ் பண்ணிட்டார். உங்க மேல ஒரு ஹெவன்லி திட்டம் இருக்கு. அது என்னன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், அவங்கவுங்களுக்கு அதை சொல்லுவார். ஆனால் அதை சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் கிங்டம் ரூல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு 2 பணம் நாகமான்ட்டு வேணுமா? 30 வெள்ளிக்காசு ஆசாரியன்ட்டு வேணுமா? ஆடு மாடு அமலேக்கன்ட்டு வேணுமா? அல்லது எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடணுமா? 30 வெள்ளிக்காசுல ஒரு போஸ்டிங்க 30 வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் விட்டுட்டான். இன்னைக்கு உள்ள பாஷையில் சொல்லணும்னா, நம்ம பாஷையில், லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா, 30 வெள்ளிக்காசு லஞ்சம் வாங்கி அந்த வேலையிலேருந்து அவரை தூக்கிட்டாங்க. ஆனால் அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த ஆள் என்ன பண்ணானா, தன்னுடைய மொத்த சொத்தையும் வித்துட்டானாமா. எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையும் என்று விட்டேன், அந்த வேலையை எனக்கு கொடுத்துருங்க. எப்பா அந்த வேலையில் அப்படி என்னப்பா உனக்கு கிடைக்கும்? எல்லாத்தையும் வித்துட்டு போறியா, அப்படி என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, பட்டணந்தோறும் அடிப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்று குறைய 40 வாங்கிக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் இல்லை, கடல் மேலே கடப்பேன், படகு உடஞ்சி கப்பல் உடஞ்சி கடப்பேன். அப்படியே தப்பிச்சு தீவுக்கு போனால் பாம்பு கடிக்கும். அப்புறம் ஏன்பா இதெல்லாம் விட்டுட்டு, இவ்வளோ சொத்தை விட்டுட்டு நீ ஏன்பா இதை செலக்ட் பண்ற? ஏன் இதை விரும்புற? அவன் சொன்னா, இது கொஞ்ச காலத்தில் நீ இருக்கிறத பார்க்குற, பாம்பு கடிக்கிறது ஒரு தடவை தான், அடி வாங்கிறது கொஞ்ச நாள் தான். ஆனால் புதிய எருசலேம்னு ஒன்று இறங்கி வரும், அதில் என் பேர் தான் இருக்கும், என் பேர் தான் அதில் இருக்கும். 12 பேர் தான் மொத்தமே செலக்ட் தான் அந்த ஊருக்கு, அந்த பேர் எழுதுறதுக்கு. அந்த 12 பேரில் ஒரு பேர் என் பேர். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மேன்மையை வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மகத்துவத்தை வச்சிருக்கிறார். நீங்க எக்காரணம் கொண்டு நாம் அதை இழந்து போகக்கூடாது, எதனாலையும் அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வச்ச அழைப்பில் நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிச்சிருந்தாப்பா. நடுவில் 2 பணமோ 30 வெள்ளிக்காசோ ஆடு மாடோ அல்லது நன்மை தீமை அறியத்தக்க கனியோ எதுவும் என்னை விட்டு பிரிச்சிடக்கூடாது. அதை நான் கடைசி வரைக்கும் ஓடி முடிச்சிருந்தேன் ஆண்டவரே. அழைப்பில் முடிவு பரியந்தம் நான் நின்றுறேன் ஆண்டவரே. எனக்கு வச்ச ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆசையா, ஆசைப்படணும், வாஞ்சிக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். வாஞ்சையா, அப்படி உண்மையிலேயே அது மேல ஆசை இருக்குது.
எனக்கு நியமிக்கப்பட்டதை சுதந்திரிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. இனி வரும் பலன் மேல் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட மேன்மையின் நிமித்தம் அதே மாதிரி எனக்கு ஒரு மேன்மை இருக்குது. அதுக்காக இந்த பூமியில எதை வேணாலும் நான் இழப்பேன், எதை வேணாலும் நான் கொடுப்பேன். அழகா ஒரு பாட்டுக்காரர் சொல்றாரு, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, என் மேன்மையெல்லாம் நீர்தான் ஐயா. இன்னொரு பாட்டுக்காரர் சொல்றாரு, உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேற எதற்கும் நான் அடிமைப்படேன். ஒப்பு கொடுப்போமா? அப்படி உண்மையா ஆழத்தில் இருந்து ஜெபிக்கிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக. இங்க கூட போய் சொல்லிடாதீங்க. அதுக்கு உண்மையா வாஞ்சையா இருந்தா நீங்க தூக்குனா போதும், இல்லைன்னா தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகம் நீ விளையாட்டுக்கு கூட கை தூக்க வேண்டாம்னு நினைக்குது. உண்மையா அந்த இடத்த நான் அடையணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு அச்சீவ் தட் பிளேஸ். என் டெஸ்டினேஷன் அதுதான், என் முடிவு அதுதான், நான் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் அதுதான் ஆண்டவரே. நான் ஆரான்ல தங்க மாட்டேன், எப்படியாவது நடந்து கானானுக்கு போயிடுவேன் ஆண்டவரே. நான் திரும்பி எகிப்துக்கு போகணும்னு சொல்லவே மாட்டேன், எப்படியாவது நான் கானானுக்கு போயிடணும் ஆண்டவரே. என்னதான் லாபான் வீட்டில் எனக்கு ஆடு மாடு கிடைச்சாலும் சரி, நான் எப்படியாவது கானானுக்கு போயிடணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி. எங்கள் திருச்சபையை இன்னும் நீர் மெருகேற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் உருவாக்குகிற தயவுக்காக உமக்கு நன்றி. இன்னும் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நியமித்தவைகளை பெற்றுக்கொள்ளவர்களாய் நாங்கள் ஓட கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய முடிவு ஆசை எல்லாம் நீங்க மட்டும்தான், உங்க கூட இருக்கிறது தான். நீங்க எங்களை கூட்டிட்டு போய் கையை பிடிச்சு பிதாவுக்கு முன்பாக உன் நாமத்தை சொல்லுவேன்னு சொன்னீங்களே, என்னோடு கூட உட்கார வைத்துக் கொள்வேன்னு சொன்னீங்களே, ஆயிரம் ஆயிரமான தூதர்களுக்கு நடுவில் எங்களை கூட்டிட்டு போவீங்களே, அந்த நாளுக்காக நாங்க ஏங்குகிறோம் ஆண்டவரே, வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் எங்க ஆசை ஆண்டவரே, அதுதான் எங்க ஆசை. அதை விரும்புறோம்ப்பா, அதை மட்டும் விரும்புகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.